காவடி சிந்து படைத்த அண்ணாமலை கவிராயரின் 124வது நினைவு தின விழா நெல்லையில் நடந்தது. சிந்து கவி பேரரசு என்று அழைக்கப்படும் அண்ணாமலை கவிராயர் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள சென்னிகுளத்தில் பிறந்தவர். காவடி சிந்து, கோமதி அந்தாதி, வீரை தல புராணம், வீரை அந்தாதி, வெண்பா என பல்வேறு படைப்புகளை படைத்தவர். திருவாடுதுறை ஆதீனத்தில் தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரிடம் மாணாக்கராக திகழ்ந்த கவிராயர் தனது 26வது வயதில் 1891 காலமானார். அவரது 124வது நினைவு தின விழா சென்னிகுளத்தில் நடந்தது. இதில் ராமசாமி குழுவினர் காவடி சிந்து பாடல்களை பாடினர். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரி சென்னப்பன், கவிராயரின் வாழ்க்கை குறித்து நூல் எழுதிய வக்கீல் ராமசாமி ரெட்டியார், பதிப்பாளர் வெள்ளையாம்பட்டு சுந்தரம் ஆகியோர் பங்கேற்றனர். அண்ணாமலை ரெட்டியார் பாடின பாடல்களை பாட வந்திருக்கோம். அவர் நியர்லி thousands of songs பண்ணிருக்காரு. ஆனா எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. சோ அதுல இருந்து ஒரு சில பாடல்களை பாடுறதுக்காக நாங்க இங்க வந்தோம். கர்நாடிக் பேசிக்ஸ்ல இருந்து படிச்சனால அதோட பேக்ரவுண்ட் இருக்கறனால எங்களுக்கு இது ஈஸியா இருக்கு. நாங்க மட்டும் கத்துக்கிட்டா போகாது. We will just spread this to whomever we know. அண்ணாமலை கவிராயர் ஒரு பெரிய தமிழ் பேரறிஞர். பள்ளியில் தமிழ் பாடம் எழுதிவிட்டு அடியில் தமய பர்வதம் என்று பெயரை போட்டார். உபாத்தியாயர் பார்த்து தமய பர்வதம் யார், உடனே வா என்றார். உடனே இவர் அண்ணாமலை கவிஞர் போனார். தமயன் என்றால் அண்ணா, பர்வதம் என்றால் மலை, அண்ணாமலை என்று அதற்கு விளக்கம் சொன்னார். ஆகவே சிறு வயதிலேயே அந்த ஒரு பெரிய ஒரு ஞான சக்தி, தமிழ் வல்லமை அவரிடம் இருந்தது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு தொகுக்கப்பட்ட அண்ணாமலை கவிராயருடைய கவிதைகள் 468 கவிதைகளை மீண்டும் மறுபதிப்பாக்கி இன்று வெளியிடப்பட்டது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் பாரதியார் காலம் முதல் இன்று வரை காவடி சிந்தில் மயங்கி மகிழ்ந்து வருகிறது. MS சுப்புலட்சுமி அவர்களால் ஐநா சபையில் பாடப்பட்டு உலக அறிஞர்களால், மொழி தெரியாத பிறமொழி அறிஞர்களால் ஒன்ஸ் மோர் கேட்கப்பட்டு மறுபடியும் பாடிய ஒரே பாடல், MS பாடிய ஒரே பாடல் காவடி சிந்து பாடல்தான். விழாவில் நடந்த இசை நிகழ்ச்சி, கருத்தரங்கம், பட்டிமன்றம் போன்றவற்றை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.